வணக்கம் சென்டர் மை வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஏப்ரல் 17ஆம் தேதி உள்ளான கரண்ட் அஃபேர்ஸு என்னென்ன இம்பார்ட்டன்ட் விஷயமா இருக்குன்னு பார்ப்போம். குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் 60 days 60 to 65 டேஸில் தான் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஜூன் 15. ஸோ ப்ரிப்பரேஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள், ரிவிஷனை ஃபாஸ்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குரூப் 1 எக்ஸாமுக்கு. அட் த சேம் டைம் அடுத்தடுத்தது ஆர்ஆர்பி அந்த எக்ஸாம்ஸ்லாம் வருது, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் வருது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு கிராக் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்னைக்கு என்னன்னா ஏப்ரல் 17 கரண்ட் அஃபேர்ஸில் போயிடும். இன்னைக்கு என்ன தமிழ்நாடு நியூஸில் அப்படின்னு பார்த்தோம்னா, பாவேந்தர் பாரதிதாசனுக்கு எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டப்பள்ளம்ங்கிற இடத்துல என்னன்னா மெமோரியல் ஹால், அதாவது ஒரு மியூசியம் மாதிரி ஒன்று அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள், அதாவது தமிழ்நாட்டோட முதல்வர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க பாரதிதாசனுக்கு. ஓகேங்களா? பாரதிதாசனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். ஸோ அதனால அவங்கள பற்றி டீப்பாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அட் த சேம் டைம் அரண் இல்லம், இதை பற்றி பார்ப்போம். அரண் இல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மதுரையிலையும் சென்னையிலையும் வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க இல்லைங்களா, நேற்று கூட டிரான்ஸ்ஜெண்டருக்கு 2 பேருக்கு சிறந்த அவார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அந்த திருநங்கைகளுக்கு என்னென்னா அவங்கள வந்து சென்னை, மதுரை போன்ற இடங்கள்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து சந்திக்கிற இடம், இங்கெல்லாம் தொழிலுக்காக வருவாங்க, அட் த சேம் டைமு ஏதாவது விசேஷத்துக்காக வருவாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களுக்காக தங்க இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஹாஸ்டல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணுறாங்க. ஹாஸ்டல்னு சொல்கிறத விட தங்கும் அந்த தமிழ்நாடு தங்கும்படி, அதுக்கு பேர் என்னென்னா அரண் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வச்சிருக்கு. இந்த அரண் இல்லம் அப்படின்னா 64 லட்சத்து ரூபாயில் 64 லட்சத்தில் திருநங்கைகளுக்கு 2 இடத்துல தங்கும் விடுதி ஒன்று அமைக்கிறாங்க. அது எங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும். ஓகேங்களா? சொந்த ஊர்லேருந்து நகரங்களுக்கு வர்ற டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைகளுக்காக உண்டான இது. ஓகேங்களா? இது என்னன்னா 1 வீக்லேருந்து 3 வருஷம் வரைக்கும் அந்த விடுதியில் தங்கலாம். ஓகே, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ஹாஸ்டல் சென்னை அண்ட் மதுரையில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஓவர் வெயில் தாங்க முடியாமல் மண்டையில் பாண்டை வச்சு கவுத்துட்டு போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாம், தெலுங்கானாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2024 இது வரைக்கும் 5 ஹீட் வேவ்ஸ் வந்திருக்கு. ஹீட் வேவ்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 40 டிகிரி செல்சியஸ்லேருந்து அப்பார்ட் ஃப்ரம் போய் ஒரு 45 + 6 அப்படின்னு சொல்லிட்டு ஏற்ற இறக்க வர்றது தான் அந்த அவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்தால், அதாவது இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹீட் வேவ்ஸ்க்கு டிசாஸ்டராக அறிவிப்பாங்க. ஸோ அந்த ஹீட்னால இறக்குறவங்களுக்கு பண உதவி செய்கிறது. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இப்போதைக்கு தெலுங்கானாவில் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஹீட் வேவ்ஸ் வந்து டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் இப்போ தெலுங்கானாவில் ஹீட் வேவ்ஸை டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க. 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆனால் அந்த இது ஃப்ளக்சுவேஷன் இருந்ததுன்னா, அதான் தெலுங்கானா ஸ்டேட் டிக்ளேர்டு ஹீட் வேவ் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் டிசாஸ்டர் 40 டிகிரி செல்சியஸ் டு +5 டிகிரி செல்சியஸ் -6 டிகிரி செல்சியஸ். இந்த டெத் வில் பி கன்சிடர் எலிஜிபிள் ஒன்லி. இவங்க என்னன்னா, இந்த இந்தியன் மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஹீட் வேவ்ஸ் டெம்பரேச்சர் வந்து அட்லீஸ்ட் இவ்வளோ தூரம் உயர்வாக போணுச்சு அப்படின்னா, 45 டிகிரி செல்சியஸ் போணுச்சுன்னா அவங்களுக்கு பண உதவி செய்வாங்க, ட்ரீட்மெண்ட் உதவி செய்வாங்க. அதுக்கப்புறம் ஒடிசாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே தான் அதிகமாக ரெயின்ஸ்லாம் போகும் இல்லைங்களா, அதனால பெய்யுங்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒடிசா கவர்மெண்ட்டு அன்சீசனல் ரெயின் டிசாஸ்டர், அன்சீசனலாக ரெயின் பொழிந்தது அப்படின்னா அதுவும் டிசாஸ்டராக அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் டெலிவரி நேஷ்னலில். இது என்ன ஜஸ்டிஸ் டெலிவரினா, ஒரு தீர்ப்பை ஒரு கேஸ்ன்னு போட்டோம் கவர்மெண்ட்டில், அதாவது கோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டோம், சிவிலாக இருக்கட்டும் கிரிமினலாக இருக்கட்டும், உடனே தீர்ப்பு வெளியிடுறது தான் ஜஸ்டிஸ் டெலிவரின்னு சொல்லுவாங்க. அது எந்த இதில் எந்த மாநிலம் வந்து அதிக லெவலில் சீக்கிரமாக உடனே வந்து ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா சவுத் இந்தியாவில் தான் எல்லாமே கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 பிளேஸில் எதை எடுத்திருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கானா வந்து என்ன பண்ணியிருக்கு, பெர்ஃபார்மர் இதில் ஃபஸ்ட்டு தெலுங்கானா வந்து இடம் பெற்றிருக்கு. தெலுங்கானா இல்லை, கர்நாடகா தான் ஃபஸ்ட்டு பிளேஸு. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ் 2ண்டு, தெலுங்கானா வந்து 3rd, கேரளா 4th, தமிழ்நாடு 5th, லாஸ்ட் பிளேஸு வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? இந்த டாப் பெர்ஃபார்மர் ஆஃப் ஜஸ்டிஸ் டெலிவரி இன் இந்தியன் இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, இந்தியாவோட ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த வந்து பெங்கால் லாஸ்ட் இந்த ஜஸ்டிஸ் டெலிவரியில் இருக்காங்க. எத்தனை ஸ்கோர்னா 3.63 ஸ்கோர் வாங்கியிருக்காங்க வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? இந்த இதில் யார் வந்து இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க, ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்டர்னா டாடா ட்ரஸ்ட் தான் வெளியிடுது.
இதுல யார் ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா கர்நாடகா ஃபர்ஸ்ட், ஆந்திர பிரதேஷ் ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு வந்து இதுல 5வது இடத்துல இருக்கு. ஓகேங்களா? இது வந்து என்ன அதோட ரிப்போர்ட்டோட சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது ஆல் ஓவர் இந்தியால 1,00,000 மக்களுக்கு 155 போலீஸ் இருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பீகார்ல மட்டும் 1,00,000 மக்களுக்கு எத்தனை 81 போலீஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் சேர்த்து விட்டுருக்காங்க. இதுதான் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் புட்ஸ் கர்நாடகா டாப் ஃபாலோடு பை த ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஜிட்டல் லிட்ரஸி ரேஷியோ. இது என்ன டிஜிட்டல் லிட்ரஸி ரேஷியோ அப்படின்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வந்து என்ன பண்றாங்க, மொபைல் யூஸ் பண்ண தெரியாம ஜிபே நம்பர் யார்ட்டையாவது கொடுத்து பணத்தை இழக்கிறது, ஏதாவது வாட்ஸ்அப் லிங்க் ஆன் பண்ணி விட்டு அவங்களோட உடைமைகளை இழக்கிறது, அப்படிங்கிறப்போ வீடியோ கால் பண்றது, யூடியூப் பார்க்கறது, இந்த இதுலலாம் வந்து லிட்ரஸி ரேட்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா கேரளா தான் இருக்காங்க. கேரளால எல்லா சீனியர் சிட்டிசனும் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ண தெரியும், கால் பண்ண தெரியும், வீடியோ கால் பண்ண தெரியும், யூடியூப் பார்க்க தெரியும். இதெல்லாம் பார்க்க தெரிஞ்சாலே ஒருத்தவங்க லிட்ரஸி அதாவது டிஜிட்டல் லிட்ரஸியை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டு, அதாவது என்னதுன்னா டிஜிட்டல் லிட்ரஸியில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் யார் வந்து ஃபர்ஸ்டாக இருக்குன்னா கேரளா தான். அதான் என்னென்னலாம் டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன், எபிலிட்டி டு ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், சேட்டிங்கு, அதுக்கப்புறம் டெசிஷன் மேக்கிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில்லு, அதுக்கப்புறம் கிரியேட்டிக்கல் திங்கிங், கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் சேர்ந்ததுதான் டிஜிட்டல் லிட்ரஸி. பட் அவங்க சீனியர் சிட்டிசனுக்கான உண்ட டிஜிட்டல் லிட்ரஸியில் என்ன வரும் அப்படின்னா, வாட்ஸ்அப் பண்ணுறது, யூடியூப் பார்க்கறது, வீடியோ கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் கால் அனுப்புறது, இதுதான். ஓகேங்களா? இதுதான் கேரளா பிகேம் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு அச்சீவ் த டோட்டல் டிஜிட்டல் லிட்ரஸி ரேஷியோ. ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி ஃப்ரீ கான்ஸ்டிடியூன்சி எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது பினராயி விஜயன் எந்த கான்ஸ்டிடியூன்சியில் தேர்ந்தெடுத்தாரோ அதுதான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி, அதாவது வறுமை இல்லாத ஒரு தொகுதி எது அப்படின்னா, பினராயி விஜயன் தேர்ந்தெடுத்த, பினராயி விஜயன் ஜெயிச்சு வந்த, அதாவது கேரளா சிஎம், அந்த தொகுதி தான் வந்து ஃபர்ஸ்ட் பாவர்ட்டி ஃப்ரீ கான்ஸ்டிடியூன்சியாக இந்தியாவில் அறிவிச்சிருக்காங்க. அந்த கான்ஸ்டிடியூன்சி பேர் என்னன்னா தர்மோடோம். ஓகேங்களா? கேரளாவில் இருக்க தர்மோடோம். இந்த தர்மோடோம் இஸ் த கேரளா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூன்சி டு பி ஃப்ரீ இட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்களை பாருங்க, அப்பாயின்மெண்ட்ஸு. இது யார் அப்படின்னா, நமக்கு 52nd இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸாக இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் என்ன, BR கவாய். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா, அப்படியே 51st இப்போ சஞ்சீவ் கண்ணாங்கிறவர் மே 14 அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அட் த சேம் டைம் இந்த ஆர்டிக்கலை இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா, பிரசிடென்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட இது பிரசிடென்ட் தான் இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க. என்ன கிளாஸ்ல வருது அப்படின்னா, ஆர்டிகல் 124 கிளாஸ் 2 மூலயமா பிரசிடென்ட் இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கான்ஸ்டியூஷனே சொல்லுது. ஓகேங்களா? இப்போ 23rd லா கமிஷன் ஆஃப் இந்தியா சட்ட ஆணையம் வந்து சேர்பர்சன் யார் அப்படின்னா தினேஷ் மகேஸ்வரி. அந்த சட்ட ஆணையம் அது வந்து சீஃப் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இது வந்து யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி. அவரோட மகேஸ்வரிங்கிற பேர் வந்து வாட்ஸ்எவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து லா கமிஷனோட, அதாவது சட்ட ஆணையத்தோட 23வது லா கமிஷனோட இவர் சேர்பர்சனா, அதாவது சேர்மனா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி யாரு 22லன்னா ரித்துராஜ்ங்கிறவர் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் சட்ட ஆணையத்தோட தலைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். MC செட்டல் வார்டு அப்படிங்கிறவரு ஃபர்ஸ்ட் சட்ட ஆணையத்தோட தலைவராக இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இது என்ன, இந்தியன் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல IWF அத்லெட்டிக் கமிஷன் சேர்பர்சன் மீராபாய் சானுங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய அவார்டு வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு ரெஸ்லரு, அதாவது இந்தியன் ரெஸ்லர் ஃபவுண்டேஷன் ஃபாரம் இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்பர்சனா இவங்கள வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டோக்கியோ ஒலிம்பிக் கேம்ல இவங்க சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க. இந்தியாவோட வெயிட் லிஃப்டர் இவங்க. அட் த சேம் டைமு எத்தனை வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டம் நிறைய வென்றிருக்காங்க. அட் த சேம் டைமு மல்டிபிள் மெடல்ஸ் அட் த காமன்வெல்த் கேம்ஸ் வென்றிருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மெடல் அட் த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் அடிச்சிருக்காங்க 49 kg வெயிட்டிங் லிஃப்ட்ல. ஆக மொத்தம் இவங்க இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியன் அதாவது ரெஸ்லர் ஃபெடரேஷன்ல இவங்கள சேர்பர்சனா இவங்கள அனுபவிச்சிருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா சானு. ஓகேங்களா? மீராபாய் சானு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் டே பார்க்குறோம். வேர்ல்டு ஹீமோஃபிலியா டே அப்படின்னா ரத்த சம்பந்தப்பட்டது. இது வந்து என்னன்னா, இன்னைக்கு 17 ஹீமோஃபிலியா டே. இது என்ன, உலக ரத்த உறையாமை நோய். இப்போ இந்த ஒரு சின்ன காயப்பட்டனா உறையாம ஹீமோஃபிலியா அப்படியே ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கதான் ஹீமோஃபிலியா டே. அதுக்கு
இந்த என்ன தீம்ஸ்னா அப்படின்னா அக்சஸ் ஃபார் ஆல் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ப்ளீட் டூ. இதுதான் இந்த ஹீமோஃபிலியா டே தீம்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். கிராடில் பேபி, இது என்ன அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம். ஓகேங்களா. இதுதான் கிராடில் பேபி, தொட்டில குழந்தை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இது எங்க ஆரம்பிச்சது? 1992 சேலத்துல ஜெயலலிதா பீரியட்ல, அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல அறிமுகப்படுத்தப்பட்டது சேலத்துல தொட்டில் குழந்தை திட்டம்னு சொல்லிட்டு. இது என்ன அப்படின்னா இப்போதைக்கு 2001 மதுரை, தேனி, திண்டுக்கல், தருமபுரி மாவட்டங்கள்ல 2001 ஆரம்பிச்சாங்க. இப்போ 2001 242 சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருந்தது, சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஆர். இப்போ 2011 அது ஆஸ் பர் த சென்செக்ஸ் படி, ஓகேங்களா, சென்செக்ஸ் படி 2001 2011 இது நடக்குது. ஓகேங்களா. இதோட கீ ஃபியூச்சர்ஸ் என்ன தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்னா, அதாவது பெண்களை பாதுகாப்பது, ப்ரிவென்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அண்டு ப்ரொவைடு கேர் ஃபார் அபண்டன்ட் ஃபீமேல் பேபிஸ். ஓகேங்களா. அதாவது தொலைந்து போன பேபிஸை கண்டுபிடிக்கிறதும், ஃபீமேல் அதாவது தொட்டில் குழந்தைன்னா என்ன, அதாவது பெண் குழந்தைகளை பாதுகாக்கிறது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது எப்போ இம்ப்ளிமெண்ட்னா, பேரண்ட்ஸ் கேன் சரண்டர் பேபிஸ் டு டெசிக்னேட்டட் கிராடல் பேபிஸ். ஓகேங்களா. பாதுகாக்கிறது. டு அடாப்ட் தம் ஃபார் கேர் ப்ரோக்ராம்ஸ். இவங்கள்ட்ட சப்போஸ் வளர்க்க முடியல அப்படின்னா இந்த தொட்டில் குழந்தை இதில் மூலயமா இவங்கள்ட்ட கேரர் பேபியில் கொடுக்குறது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, இன்க்ரீஸ் த சைல்டு செக்ஸ் ரேஷியோ அண்டு ப்ரொவைட் த ஆல்டர்னேட்டிவ் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். ஓகேங்களா. அந்த இதெல்லாம் பண்ணுறது தான் இந்த கிராடில் பேபி சிஸ்டம். ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்போர்ட் மீ அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸில் மறுநாள் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Send a map. You dare to dream, we care to accomplish.